வணக்கம் உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம கூட வந்து நிறைய கெஸ்ட்டுகள் வந்திருக்காங்க. சும்மா கடல் மேலே அதுவும் மழையில கறி சமைச்சு சாப்பிடுன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசையா. கடல்ல பார்த்தா எல்லாருக்கும் மீன் சமைச்சு சாப்பிட தான் ஆசை வரும். ஆனால் இவங்க கடல் மேலே கறி சமைச்சு சாப்பிட ஆசையா. ரொம்ப ஆசை. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா மீன் நல்லா சாப்பிட்டுருப்பாங்களாம். என்ன உங்க எங்க ஊர்ல மீன் நல்லா சாப்பிட்டுருக்கோம். ஏற்கனவே உங்க கூட வந்து மீன் சாப்பிட்டுருக்கோம். நம்மளோடய டிராவல் பண்றதுனால மீன் உங்களுக்கு வந்து அதிக தடவை சாப்பிட்டுருக்காங்க. அதனால கடல் மேல கறி வச்சு சாப்பிட்றதுக்காண்டி இன்னைக்கு கறி வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு அதை வந்து சமைச்சு நம்ம சாப்பிட போறோம். ஆமா, உட்காந்து வெளுத்து கட்ட போறோம். கஞ்சி கறி வாங்க பாப்போம் எப்படி இருக்கு. கறி கஞ்சிப்பாங்க. கறி கஞ்சி பாருங்க. நம்ம குட்டி புளியோட அப்படியே அந்த கறியை எடுத்தாச்சு. என்ன குட்டி புளி இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? கடல் தண்ணியிலே கழுவுறோம். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? பரவாயில்ல குட்டி புளி, அந்த பிக்கன் ஆர்வம் இருக்குல்ல, அது ஒண்ணு போதாதா? நம்மளால கஷ்டம் ரொம்ப. கையை குட்டி புளி அள்ளி அவங்களுக்கு குட்டி புளி சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு சூப்பரா கழுவி வச்ச சிக்கன் எடுத்து போடு. வருதா ஸ்மெல் வருதா? வருது வருது வருது. அதே கிழமை தெரியுது மொத்தம் சுப்புக்கே எடுத்துக்கலாம். இது கடல் தண்ணிலாம் கழுவி இருக்கும், இருந்தாலும் அளவா உப்பு கறினா நல்ல. இதுக்கு வந்து நம்ம இந்த குண்டு மிளகாய் சேர்த்துருக்கோமா, அந்த காரம் அப்படியே அள்ளும், பயங்கரமா இருக்கும். உங்கள் மீனவண்ணா, நம்ம திண்டுக்கல் சொத்து முட்டாண்ணா, குட்டி புளி அண்ணா எல்லாம் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கடைசியா சொல்லுவோம். ரெடி ஆயிடுச்சாண்ணா? ரெடி ஆயிடுச்சு. ஓகே, வாங்க இறக்கும். இறக்கிடலாம். சாப்பிட்டே இருங்க. அந்த இல்ல எப்படி இருந்தாலும் இந்த பொருள் தான் எடுக்கணும். சரி ரைட் ஓகே. நீங்க எடுங்க, நான் வந்துடுறேன். இது வந்து குட்டி புளிக்கு கோப்பையே எடுத்துட்டு வரீங்க. குட்டி புளிக்குன்னு சொல்லுவீங்க. உப்பு கறி அள்ளி வைக்கிற தட்டு. குட்டி புளி இல்லை, உப்பு கறி அள்ளி வைக்கிற கஞ்சி கொடுத்துட்டாங்க. தட்டு இருக்க மாதிரி கையில ஏன்னா எல்லாரும் மொத்தமாக சாப்பிடும்போது அப்படி மொத்தமாக ஒரு இடத்துல வச்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். அவ்வளோ தூரம் வராது எனக்கு. நீங்கள் நவன் வாங்க. பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா சூப்பராக உப்பு கறி ரெடி பண்ணிட்டோம். அண்ணன் வீட்டிலேருந்து சூப்பரான கஞ்சி, அவங்களோட சிக்னேச்சர் ஃபுட்டு நமக்காண்டி ஸ்பெஷலாக ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு கொண்டு வந்துட்டாரு. இந்த கஞ்சி வச்சு கடலில் சாப்பிட்றது உண்மையிலே வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அடிச்சிருவோம். எப்படி சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டு கஞ்சி சோறு அப்படியே நல்லா மக்கி போய் சூப்பராக இருக்குங்க. கஞ்சினா இதுதான் கஞ்சி. நூறு குட்டி புளி உப்பு கறின்னு சொன்னியா? நான் சுப்பு கறின்னு எனக்கு அப்படிதான் கிடைச்சு.
கஞ்சி கஞ்சி ஆஹா உப்பு கறி அது கடல்லங்க குட்டிப்புளி வேற மாதிரி இருக்குடா. இந்த லைட்டா மழை அப்படியே புளியா விழுந்துகிட்டு இருக்குது. கஞ்சி வச்சு உண்மையிலேயே இதெல்லாம் வந்து நம்மலாம் இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணியிருக்கோம். அட்டமலையில் மீன் அவிச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்குங்க. மீன் இன்னைக்கு சிக்கனை விடுங்க, இன்னைக்கு இதுவும் நல்லா தான் இருக்கு. அதாவது இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு இதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, சளி பிடிச்சிக்கணும். ஆனால் இதை சாப்பிட்டா தான் தெரிய மாட்டிருக்கு எவ்வளோ ஒரு சுகமாக இருக்குன்னு. அதனால தான் இவங்கெல்லாம் இதை விடாமல் புட்டு டெய்லியும் சாப்பிட்றாங்க. ஏன்னா கடைக்கு வந்துச்சு, கடலுக்கு வந்தாவே உங்களுக்கு கஞ்சி தான். கஞ்சி தவிர வேற ஒன்றும் இல்லை. பாருங்க கடல் வேலை கஞ்சி ஊற்ற மட்டும் தான் வேலையே பார்க்கணும். இந்த கறியோட இந்த மிளகாயோட இந்த மசாலா இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே இருக்கு. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் இருக்கு. கடல் மேலே எவ்வளோ மொக்கையாக சமைச்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு காரணம் அதான் நம்ம அந்த அவ்வளோ கஷ்டத்தில் கொஞ்சோனுக்கு சந்தோஷம் கிடைச்சாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்களே. அந்த ஒரு விஷயந்தான் நம்மோட இருக்கலாம். சூப்பர்ண்ணே. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கூட வாழலாங்க. நாங்கள் என்னங்க அங்கிட்டு டவுனுக்குள்ளே ஒரே டென்ஷன், மண்டவலி, ப்ரெஷரு எல்லாம் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. டென்ஷன் மேலே டென்ஷன். உண்மையிலேயே இங்கே சுகரு, ப்ரெஷரு, சுகர் எல்லாம் வந்துடும். இப்பயே எல்லாம் வந்துருச்சு, தைராய்டு, கொலஸ்ட்ரால்னு. உண்மையிலேயே அட்டகாசமான டேஸ்ட்டு, ஒரு சூப்பரான அனுபவம். உண்மையிலே கஞ்சியும் உப்பு கறியும் வேற லெவல் டேஸ்ட். கடலுக்குள்ள எதுக்குன்னா கஞ்சி சாப்பிட்றாங்க? கடலுக்குள்ள ஏன் கஞ்சி சாப்பிட்றாங்கன்னா சுப்பு, கடல் மேலே நம்ம சோறு சமைச்சிட்டு வந்து சாப்பிட முடியாது, மெயின் ரீசன். அதே மாதிரி கஞ்சியில் வந்து அந்த சோத்துலேயும் அந்த தண்ணிலையும் அவ்வளோ சத்து கிடைக்கிது. நம்ம கடலில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்போமா, அப்போ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா பசி எடுத்துரும். அப்போ நமக்கு போய் இந்த கஞ்சியை ஊற்றி அதுக்கு ஒரு தொட்டுக்கிற ரெடி பண்ணிலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது. கஞ்சியை கரைக்கிறோமா, அப்படியே மடக்குன்னு குடிக்கிறோமா, போய் வலையை இழுத்துருவோம். ஏன்னா கடலில் மீனும் தேனும் கண்ட அன்னைக்கு சொல்லுவாங்க. கடலில் மீனை பார்த்தாலே பிடிச்சே தீரணும். அதே மாதிரி கடல் ஆபத்து இருக்கும். நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னா உயிருக்கும் பிரச்சனை வந்துடும். அதனால அந்த இடத்துல கஞ்சி வந்து ஒரு செம்ம ஒரு பூஸ்டப். நீங்க சொல்லும் போதே எச்சி ஊறுதுண்ணே. வந்து கடல்ல வந்து கஞ்சி குடிக்க உப்பு கறி சாப்பிடணும் ஆசையா இருந்துச்சு. அண்ணன் ஒரு வாட்டர் தாங்க சொன்னா, அண்ணன் வந்து வா நான் இருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, ஆசை நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே கரை தெரியுது, இங்கே உட்காந்துருக்கோம். இதுவே வந்து நல்லா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. இன்னொரு நாளைக்கு வந்து கடலுக்குள்ளே போவோங்க, அதை ஒரு நாள் வீடியோ எடுத்து காமிக்கிறோம். இதோட வீடு முடிஞ்சுட்டேன். ரொம்ப நன்றிங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் மீன் அண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குட்டிப்புலி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரெண்டு பேரும் பார்த்து சொல்லிக்கிட்டீங்க. நல்லா தான் இருக்கு. இல்ல சரியா உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அது நல்லா இருக்குடா. பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான், அவன் நல்லா இருக்கும்டா. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இப்போதைக்கு. வாங்க சோத்து முட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் அதை சொல்லிடுறேன். நான் சொல்றேன் உங்க சேனல் ஓகேவா? இருந்தாலும் குட்டி புள்ளியும் சொல்லணும்னே. சரி ரைட். அப்படியே ஒரு கடி கடிக்கிற மாதிரி ஒரு வாய் அள்ளி வை. சூப்பர்ண்ணா. கடல் வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க. கடல் வாழ்க்கை சூப்பரா இருக்கு. ஒரு நாள் வந்தா சூப்பரா இருக்கும். சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு. சொல்லுப்பா. என்னதான் கறி சமைச்சாலும் கடைசியில அந்த சட்டியை வலிச்சு திங்கிற சுகம் இருக்கு தெரியுமா? வீடியோ எடுக்கு. இன்னும் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கண்ணே, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு. அது உங்களுக்கு தானே பொருந்தும். ஏன்னா மீசையெல்லாம் கூலா இருக்கா?